நண்பர்களே வணக்கம். எஸ்எஸ்ஐபி கம்யூனிட்டி எல்லாரும் மெம்பராக இருக்கிறீங்க. அதில் மாற்றம் வரப்போகுது ஜனவரி மாதம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நிறைய பேர் என்ன சார் மாற்றம், நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா, எல்லாருக்கும் குணமாக இருக்குமா, எப்படி இருக்கும் சார் அது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது சார், கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னா. கரெக்டு, அது எனக்கு நான் புரிந்து கொள்ளக்கூடியது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு மாற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னு வச்சுங்களேன், நான் இந்த எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் இந்த கம்யூனிட்டியும் நான் செப்டம்பர் 15லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 15 இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இல்லையா? 3 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்ராக்சிமேட்லி 3 மாதம் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய சம்பவம் நடக்கும்போதெல்லாம் நான் நிறைய எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி தான் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, இந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்காமல் விட்டுருக்கோம், இந்த மாதிரி இடத்துல வாங்குறதுனால நமக்கு எவ்வளோ லாபமாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி டேட்டாவோட நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆஹா எஸ்எஸ்ஐபி எஸ்ஐபி மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் புத்திசாலித்தனம் இன்பில்ட்டா அதில் இருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ அதில் என்ன மாற்றம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க. சார், நீங்கள் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், கரெக்டாக இருக்கு. உங்களோட ஒரே ஒரு வார்த்தையை நம்பி, நீங்கள் சொன்னதை நம்பி நிறைய பேர் எங்களை மாதிரி ஆளுங்களை ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கும் உங்கள் ஒரு வார்த்தையை நம்பி. கரெக்ட், கரெக்ட் சார், ரொம்ப நன்றி. நன்றியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், ஆனால் உண்மை என்னன்னா, இன்னும் நிறைய பேர் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு வராமல் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க சார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் பிரகாரம் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் குரோலியோ இல்லை ஜீரோதாலியோ இல்லை ஏஞ்சல் ஃபண்ட்லையோ இல்லை ஷேர்கான்லையோ இல்லை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்க. அப்போ ஐடியா ஒரு இடத்துல, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடத்துல. ஆமாம், பண்ணுறாங்க. அது நியாயமா கேட்டாங்க. நான் சொன்னேன், அது அவங்கவுங்க தான் சார் நிர்ணயிக்க பண்ண முடியும், நம்ம அதில் என்ன சார் இருக்குது சொல்கிறதுக்கு, நம்ம கொஞ்ச நாள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் சார். நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க, எந்த தப்பும் கிடையாது, ஆனால் இதில் கொஞ்சம் மாற்றம் வரவழைக்கணும் இல்லையா நீங்கள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்க கேட்குறது அத்தனையும் லாஜிக்கான கேள்வி. அதாவது, நாங்கள்லாம் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு உங்களை நம்பி வந்தோம், ஆனால் நிறைய பேர் வராமையே இருக்கிறாங்க, 2 பேரையும் ஒரே தராசரை நீங்கள் பார்க்கலாமா சார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நெத்தேடியான கேள்வி தான் அது. அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை, பதில் சொல்ல முடியல. ஃபோனில் நான் இருக்கிறேன், என்ன சார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, எனக்கு பதில் தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதை பேலன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2 கம்யூனிட்டி இருக்கு போகுது. ஓகேங்களா? இந்த எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற கான்செப்ட், அந்த ரிப்போர்ட்டு ஃப்ரீ. நான் ஏற்கனவே அதை நான் வாக்கு கொடுத்துருக்கேன், ஐ ஹவ் ப்ராமிஸ்ட். எஸ்எஸ்ஐபின்ற ரிப்போர்ட் டெய்லி 1:30 மணிக்கு வர ரிப்போர்ட்டு இந்த கம்யூனிட்டியும் இந்த கம்யூனிட்டி 2 கம்யூனிட்டிக்கும் ஃப்ரீயாக தான் வரப்போகுது, நான் இருக்கும் வரையில். ஓகேங்களா? ஃப்ரீயாக தான் வரப்போகுது. அப்போ என்ன சார் மாற்றம் அப்படின்னு வச்சா, இங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிட்டி ஃபண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, இது 2வது கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நான் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்யூனிட்டி. இந்த ஃபண்ட்ஸ் இந்தியா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை நம்பி ஃபண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறான் குரூப், நூற்றுக்கணக்கில் நிறைய பேர் இருக்கிறோம். ஓகேங்களா? இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஃப்ரீனா ஃப்ரீ. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எஸ்எஸ்ஐபி ரிப்போர்ட் டெய்லி வருது. ஓகேங்களா? ஷேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இது 2மே இந்த ஃபண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கு ஃப்ரீ. ஓகேங்களா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்யூனிட்டியில் கொஞ்சம் சார்ஜஸ் வரும், அங்கேயும் எஸ்எஸ்ஐபி வரும். எஸ்எஸ்ஐபின்றது ஃப்ரீ தான். ஓகேங்களா? பட் அந்த கம்யூனிட்டியில் நான் இன்றைக்கி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நான் பை கால் கொடுத்துருக்கணும், செல் கால் கொடுக்க மாட்டேன், இன்ட்ராடே கொடுக்க மாட்டேன், ஷார்ட் டேர்ம் கொடுக்க மாட்டேன், லாங் டேர்ம் கால், ஸ்ட்ராங்கான கால், அடுத்த 6 மாதம் 9 வருஷம் 1 வருஷத்துக்கு நல்லா டெஃபினட்டாக மேலே போகின்ற ஷேர் மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? 2 கம்யூனிட்டிலையும் எஸ்எஸ்ஐபின்ற ரிப்போர்ட் வரும், 2 கம்யூனிட்டிலையும் எஸ்எஸ்ஐபின்ற ரிப்போர்ட் ஃப்ரீ.
சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டோம். இங்கே வந்து ஷேர்ஸ் ரெக்கமெண்டேஷன் வரும். ஆனால் இங்கே 10 வந்ததுன்னா இங்கே 5 தான். கொஞ்சம் கம்மியாக தான் நான் பண்ணுவேன் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அப்படின்னு. அது என்ன சார் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அப்படின்னா, சார் நீங்கள் வந்து என்னை நம்பி ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு நீங்கள் வராமல் இருந்தாலும், நீங்களாம் யாரையும் நம்மளால நான் எதிரி கிடையாதுங்க இல்லையா? நீங்களாம் என்னோட யூடியூப் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைபர் தானே நீங்கள்? அப்போ உங்களை நான் எதிரின்னு எப்படி நினைக்க முடியும்? நீங்களும் நண்பர்கள் தானே. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா, ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டியில் பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் 499 ருபீஸ் சார்ஜ் பண்ண போகிறேன். இதில் என்னென்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து எஸ்எஸ்ஐபி ரிப்போர்ட் 1:30 மணிக்கு வரும், பை கால் வரும், ஷேர்ஸ் எஃப்என்டோ பண்ண மாட்டேன், அப்புறம் ஷார்ட் டேர்ம் பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் இதில் 419 ருபீஸ் பெர் மந்த். இதில் நான் முதலே சொன்ன மாதிரி இதில் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. நான் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நான் கொடுக்கறது எல்லாம் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் ஒன்லி. மூணாவது ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் பிஃபோர் டேக்கிங் எனி பொசிஷன். நாலாவது, ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி ப்ராஃபிட் ஆர் லாஸ் தட் யூ மே இன்கர். இதை டிஸ்க்ளைமரை நான் முதல்ல சொல்லிடுறேன். இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். பட் என்னோட ரீசன்ட் கால்ஸை நான் சொல்கிறேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கால்ஸ் வந்து கனரா பேங்க் 125 வாங்கி 150 மேலே போச்சா. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் 750 வாங்கி 1100 மேலே போச்சா. ஏன் அவ்வளோ தூரம் பண்ண? இந்துஸ்தான் ஜின் டிசம்பர் 1 வாங்கி இன்னைக்கு ஒரு 10-15 நாள்லயே 560 கிட்ட போச்சா. நான் டார்கெட் வச்சு 550. ஓகே, இதெல்லாம் குவிக் ஷார்ட்டில் நடந்தது. பட் இவ்வளோ ஷார்ட்டில் நடக்கும் நானே எதிர்பார்க்கல. அதான் உண்மை. நான் கொஞ்சம் லாங் டேர்மில் தான் கொடுத்தேன், 6 மாதம் 9 மாதம். ஆனால் 6 மாதம் 9 மாதத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் போகுன்ற எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெண்ட் எனக்கு தெரியும். அந்த ஷேர் ட்ரெண்டில் ஓவரால் ட்ரெண்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு என்னென்ன நடக்குது, எது இதெல்லாம் மேலே போகும், என்ன ஏது அப்படிங்கிறது, கவர்மெண்ட் பாலிசி என்ன ஏதுன்னு அதை வச்சுட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாலையும் நான் நிறையா ஷேர். ஸோ உங்களுக்கு மாதம் வந்து 499 ருபீஸ் தான் செலவு ஆகும். ஆனால் அதை விட ஜாஸ்தி உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்போ நீங்கள் எனக்கு கேரண்டி கொடுக்குறீங்கன்னா, ஆஸ் பர் செபி ரூல் நான் கேரண்டியோ அஷூரன்ஸோ கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. யாராவது கொடுத்தாங்கன்னா அது தப்பு. நான் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? பட் உங்களுக்கு இந்த 3 மாதத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இருந்திருக்கும். அது எஸ்எஸ்ஐபி ரிப்போர்ட் ஆகட்டும், அல்லது ஷேரோட பை கால் கொடுத்த ரிப்போர்ட் ஆகட்டும். ஓகேங்களா? கண்ணு முன்னாடியே நடக்குது. ஸோ 450 ரூபா எனக்கு கொடுத்தால், மாதம் மாதம் கொடுத்தால், அதை விட ஜாஸ்தி உங்களால் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டாம். அந்த கேள்வி நீங்களே கேட்டுட்டு அதுக்கு பதில் தேடிட்டு எஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு உங்களுக்கு மனசோட தோணுச்சுன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். 499 ருபீஸ் பெர் மந்த். ஃபண்ட்ஸ் இந்தியாவில் வந்து எஸ்எஸ்ஐபி ரிப்போர்ட் ஃப்ரீ. ரெண்டுத்துலேயும் எஸ்எஸ்ஐபி ரிப்போர்ட். இதில் கால்ஸ் நான் கொடுப்பேன், இதோட கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன். இதில் நோ சார்ஜஸ். இதில் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குரூப்பில் நான் போட்டுருவேன். இந்த குரூப்பில் வந்து மற்றவங்க 499 ருபீஸ் யாரெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்களும் நான் இந்த குரூப்பில் போட்டுருவேன். ஃபண்ட்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நான் இந்த குரூப்பில் போட்டுருவேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்னென்னா, சார் பேமெண்ட் அப்போ எப்படி சார் அதுன்னா, எவ்ரி ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஒரு 5 நாள் முன்னாடியே நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ண நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து டிசம்பர் 14 உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. டிசம்பர் 25 இன்னொரு 11 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே 499 ருபீஸ் நீங்கள் பே பண்ணலாம். அப்போ எப்படி சார் பே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதோட நம்பர், ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர், எக்ஸ்க்ளூசிவ்லி நம்பர் நான் இதுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு நாளைக்கு நாளைக்கு வந்துடும், இல்லை இன்னொரு 1-2 நாளில் வந்துடும். வந்த உடனே நான் இந்த கம்யூனிட்டியில் அந்த நம்பரை போடுறேன். நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அந்த நம்பரில் இருக்கிற வாட்ஸ்அப் இப்போ நான் யூஸ் பண்ணுற நம்பரில் கிடையாது. ஏன்னா இது வந்து வேறு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற அதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு நம்பர் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு செப்பரேட்டாக வாட்ஸ்அப் இருக்குது, அதுக்கு செப்பரேட்டாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. அதில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணின உடனே அதோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே அந்த குரூப்பில் நானாக ஆட் பண்ணிவிட்டோம். நீங்களாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இப்போ கொடுக்க போகிறேன் இல்லையா, இன்னும் 1-2 நாளில் அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இந்த குரூப்பில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். உங்களுக்கு கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். சார் அப்போ அது அடுத்த மாதம் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, நான் வெளில போகிறேன்னா தாராளமாக அது உங்களோட சாய்ஸ். அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் பே பண்ணலன்னு வச்சுக்கோங்க.
ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்லேருந்து நீங்கள் ரிமூவ் ஆகிடுவீங்க. அப்போ ஃபண்ட்ஸ் இந்தியாவில் வந்து அவங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையே கிடையாது. அவங்க ஃபண்ட்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபண்ட்ஸ் இந்தியாவோட கேஒய்சியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபண்ட்ஸ் இந்தியாவோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபண்ட்ஸ் இந்தியா வந்து சாதாரண ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி இல்லை சார், பேன் இந்தியா ஏஜென்சி. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த லீடர்ஸ் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு அவங்க ஒன் ஆஃப் த லீடர்ஸ். ஓகேங்களா? அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, ஃபண்ட்ஸ் இந்தியா எங்கே வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இதில் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் சார் இது செலவு இருக்குது சார், இந்த எக்ஸ்பென்ஸ் சார், எஸ்எஸ்ஐபி அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாலே இந்த 10 பைசா 15 பைசா இந்த 1.25 1.5 1.65 0.95 இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களே, அத்தனை எக்ஸ்பென்சஸ் இந்த எஸ்எஸ்ஐபியில் கீழே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருப்பீங்க. சார் அந்த எஸ்எஸ்ஐபி கான்செப்ட் அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை. ஸோ ஃபண்ட்ஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விதமான சர்வீஸும் கிடைக்கும், ப்ளஸ் நான் இருக்கிற ஒரு கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தாராளமாக நீங்கள் இது உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய டெசிஷன். ட்ராவல் பண்ணி பார்ப்போம். என்னுடைய அட்வைஸ் ஆர் அட்வைஸ் கிடையாது, சஜஷன். லெட்ஸ் ட்ராவல் டுகெதர். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு, லாபகரமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் லாங் டேர்மாக கண்டினியூ பண்ணுவோம். இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், எங்களுக்கு வேறு இருக்குது, தாராளமாக. அதில் நான் வந்து எந்த விதமான அதனை தடை செய்வோ அதை வந்துட்டு மாற்றுக்கிறது சொல்கிறது கூட எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளான். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்யூனிட்டியும் ஃபண்ட்ஸ் இந்தியான்ற கம்யூனிட்டியும் உருவாக போகிறது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் 499 rupees பெர் மந்த், அகெயின் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். 2 கம்யூனிட்டிலையும் எஸ்எஸ்ஐபி ஃப்ரீ. எஸ்எஸ்ஐபிக்கு எந்த சார்ஜும் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அகெயின் நான் சொல்கிறேன், எஸ்எஸ்ஐபிக்கு எந்த சார்ஜும் கிடையாது. அதே மாதிரி கால்ஸ் நான் கொடுக்கறதெல்லாம் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது நிவர்த்தி வேணும், உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இது இப்படி தான் கண்டினியூ ஆகுமா சார், இதில் மாற்றத்துக்கு இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 2-3 மாதம் பொறுத்து நமக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு இல்லை சார் இந்த மாதிரி மாற்றத்தை வரவழைக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் மாற்றத்துக்கு இதெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ரைட் சார், தேங்க்யூ வெரி மச், பாய்.